பாத்தீங்களா? அத்தை சின்னத்தை கூட தான் நின்றுட்டு இருந்தாங்க. தெரியலையா? நான் பாப்பா போய் பார்க்க போறேன். அங்கதான் நிப்பாங்க. நீ கொஞ்சம் பாத்துக்கிறியா? சரிங்க அண்ணி, நீங்க போங்க. அண்ணா. அம்மாவை பாத்தீங்களா? கொஞ்சம் வர சொல்லுங்க அண்ணா. என்னம்மா சரஸ்வதி, ஏதாவது வேணுமா? அக்காவை கூப்பிட்டியாமே? ஆமா சித்தி, அம்மாவை தான் கூப்பிட்டேன். என்ன சொல்லு. அக்கா அங்க கால் வலிக்கிறேன்னு உட்கார்ந்துருக்கா. என்னன்னு சொல்லு. இருக்கட்டும் சித்தி, பரவாயில்ல. நான் அண்ணக்கிட்ட அப்ப சொல்லிக்கிறேன். இப்ப என்ன, என்கிட்ட சொல்லக்கூடாதா என்ன? ஐயோ சித்தி, அப்படியெல்லாம் இல்லை. நான் அம்மா கிட்ட தான். சரி வேணாம் சித்தி, நான் அண்ணக்கிட்டே சொல்லிக்கிறேன். பாத்தியா? ஐயோ சித்தி, என்ன அப்போ நாங்க எல்லாருமே வேற ஆட்கள் அப்படிதான் நீ நினைச்சிட்டு இருக்க? என்னன்னு கூட சொல்ல மாட்டேங்கிற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி. அப்புறம் என்னம்மா, என்ன விஷயம் சொல்லு. அது ஒன்றும் இல்லை சித்தி, கொஞ்சம் பழைய வீட்டுக்கு போயிட்டு வரணும். அம்மா கிட்ட தான் கீ எல்லாமே இருக்கு. அதான். உங்களுக்கு எதுக்கு அலைச்சல்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன அலைச்சல் வந்துட போகுது? என்னன்னு சொல்லு. நான் போகலனாலும் வேற யாராச்சும் விட்டு போக சொல்லிட்டு இருக்க. இருக்கட்டும், அண்ணங்களெல்லாம் விட்டு போக சொல்ல வேண்டாம். அட இப்ப என்ன போனா என்ன? கவின் கிட்ட சொன்னா ஒரு நிமிஷத்துல போயிட்டு வந்துட போறான். என்னன்னு மட்டும் சொல்லுமா. ஐயோ கவின் அண்ணனா? வேண்டாம் சித்தி, நான் இந்த அண்ணன்கிட்டே சொல்லிக்கிறேன். எந்த அண்ணனா இருந்தா என்ன? அவன் இப்பதான் அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இருக்கான். அவன் கிட்ட சொல்லாத. கவின் சும்மா தான் அங்கே உட்கார்ந்துருக்கான். அவன் கிட்ட சொல்லி நான் அனுப்பி வைக்கிறேன். சொல்லி என்ன? அது ஒன்றும் இல்லை சித்தி, பாப்பாக்கு போடுற ட்ரெஸ்ஸை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதை தான் போய் எடுக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. நல்ல பொண்ணுமா நீ, இதெல்லாம் முதல்ல பார்த்து எடுத்து வைக்க மாட்டியா? எங்க சித்தி முடியுது? இவன் அழுகையில இவனை தூக்கிட்டு வரதுக்கே நேரம் சரியாயிட்டு ட்ரெஸ்ஸை தான் எடுக்காம வந்துட்டேன். எங்க உங்க வீட்டில் தானே? ஆமா சித்தி, எல்லா திங்ஸையும் எங்க வீட்டில் தான் வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இங்க கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம் சித்தி. அதான் நான் எங்க அண்ணனை விட்டே எடுக்க சொல்லிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சித்தி, சும்மா இரு. கவின் தான் இருக்க தானே செய்றான், அவனை விட்டு நான் எடுக்க சொல்லிக்கிறேன். நீ ஒரு பொண்ணு. கவின். என்னம்மா, என்னாச்சு? கூப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லடா, சரஸ்வதி ஒரு பொருளை அவ வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டாளாம். நான் அக்கா கிட்ட கீ வாங்கி தர்றேன், போய் எடுத்துட்டு வந்துட்டியா? ஐயோ சித்தி, வேண்டாம் சித்தி. கவின் அண்ணனே இப்பதான் வந்துச்சு, அதை போய் அலக்கழிச்சிட்டு இருக்கீங்க. வேண்டான்னுங்கல்ல. அட சும்மா இருக்கிறியா? கவின் தானே. என்ன சரஸ்வதி, என்ன பொருள்? அது ஒன்றும் இல்லை அண்ணன், பையனோட ட்ரெஸ்ஸு தான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ அவனுக்கு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் சுமாரான ட்ரெஸ் தான் இருக்குது. ஈவினிங் போல் கேக் கட்டிங் வேறு இருக்குதுல்ல, அதான் அந்த ட்ரெஸ்ஸை விட்டு எடுத்துகிட்டு வர சொல்லலான்ட்டு அம்மாவை கூப்பிட்டேன். சித்தி தான் உங்களை தான் அனுப்பி வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன, ட்ரெஸ்ஸை தானே போய் எடுத்துட்டு வரணும்? கீ மட்டும் வாங்கித்தா, நானே போய் எடுத்துட்டு வரேன். இல்லை, நான் தெரியாம தான் கேட்கேன். என் வீட்டுக்காரரை பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் வேலைக்கார மாதிரி தெரியுதா? அனு, யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியுதா உனக்கு? கரெக்டாக தான் பேசுகிறேன். ஏன் இந்த வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்களே, வேற யாரையாச்சும் விட்டு எடுத்துட்டு வர சொல்ல வேண்டியன? என் வீட்டுக்காரர் தான் கிடைச்சாரா? அனு, என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் எல்லாமே கரெக்டாக தான் அத்தை பேசுறேன். நீங்க பண்றதா தப்பா இருக்கு. இப்போ எதுக்கு என் வீட்டுக்காரரை போக சொல்லிட்டு இருக்கீங்க வெளியே? அது ஒன்றும் இல்லை அனு, சரஸ்வதி ஒரு பொருளை அவள் வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டா. அதை தான் போய் எடுத்துட்டு வர்றதுக்கு தான் கவினை போக சொல்லிட்டு இருக்கேன். அக்காவை தான் அவள் போக சொன்னா. கவின்லாம் வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தா. நான் தான் கவினை போக சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு வேணா உங்க புள்ள சாதாரணமா இருக்கலாம், ஆனா எனக்கு ஒண்ணு அப்படி கிடையாது. இவளுக்கெல்லாம் வேலை பார்த்து கொடுக்குற அளவுக்கு அவர் ஒன்றும் கிடையாது. அனு, வசமா வாங்க போறேன். என்ன உனக்கு பிரச்சனை? போ, பேசாம எல்லாரோடய போய் இரு. அம்மா பேசிட்டு இருக்காங்க, எது என்ன பேசு உனக்கு? இங்க பாருங்க கவின், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போக கூடாதுன்னா கூடாதான். ஏன் இவளுக்கு இந்த வீட்டுல ஆளே கிடைக்கலையா? இவ வேணே என்ன அவமானப்படுத்தணும்னு தான் உங்களை வெளியே போக சொல்றா. என்ன பேசிட்டு இருக்க நீ? சரஸ்வதி ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. உன் குணத்தை பத்தி நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ ஊருக்கே தெரியும்படி ஆக்கிறாத, பேசாம போ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க போக கூடாதுன்னா கூடாதான். சரி, இப்ப எதுக்கு சண்டை? கவின், நீ ஒன்னும் போக வேணாம். நீ போய் அனு கூட உட்காரு, நான் அருணை போக சொல்லிக்கிறேன். இது முதல்ல செஞ்சிருக்கணும். என்னடி உனக்கு பிரச்சனை இப்போ? நீ என்ன சரஸ்வதி எங்களே பார்த்துட்டு இருக்க? போய் கீ வாங்கிட்டு வா. ஐயோ அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன், உனக்கு என்ன ஆச்சு? இல்ல அண்ணா, பிரச்சனை இல்லை. நான் வேற யாரையாச்சும் போக சொல்லிக்கிறேன். என்னமோ இவகிட்டதான் பணம் கொட்டி கிடக்குதுன்னு பணம் திமிர்ல ஆடுறான். ஏய் சரஸ்வதி, என்னம்மா இப்ப ஏன் அழுற? அனு சும்மா அரு. நீ சரஸ்வதி, கீ தானே போய் வாங்கிட்டு வர சொன்னேன், எதுக்கு நீ அழுவுற? சித்தி, எனக்கு பணத்திமிர்லாம் ஒன்றும் கிடையாது சித்தி. அட நீ என்னம்மா இதுக்கெல்லாம் போட்டு அழுதுகிட்டு? அவ வாயை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அனு, அவ்வளவுதான் சொல்லுவேன், பேசாம உள்ள போ. நான் ஏன் போகணும்? ஆமா, இந்த 2 கண்ணீரை வச்சிருக்கிற அவ எதுக்கு எடுத்தாலும் கண்ணீர் வடிச்சோம்னா உடனே என்ன பப்ளிக்னு பார்த்தா அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? ஒழுங்கு மரியாதையை உள்ள போ, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமா
ஆமா ஆமா, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல அடிக்க தான் செய்வீங்க. ஏங்க, இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? யாரையாச்சும் ஒருத்தவங்களை போய் எடுக்க சொல்ல வேண்டியனே. அதென்ன கரெக்டா கவின் தான் கண்ணுக்கு தெரியுறானா? எல்லாம் பிளானுங்க. உங்களை வச்சுதானே என்ன அவமானப்படுத்த முடியும்? அதுக்கு தான் அவ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பாத்தீங்களா போட்டிருக்க நகையும் மினுக்கையும். அனு, உனக்கு அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அனு, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? கரெக்டா தான் அத்தை எல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த புதுசா பணக்காரங்கள ஆனவங்க தொல்லை தான் தாங்க முடியல. நார்மல் பணக்காரங்க கூட இவ்வளோ மினுக்கல. புதுசா வந்த பணம் எங்க இருந்துச்சா வந்துச்சோ தெரியல. என்ன ஆட்டம்! பெரிய வீடு கட்டினா இவளும் பெரிய பணக்காரியா? ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி இவன் நிலைமை தான் நம்மளுக்கு தெரியாதா? அனு, டேய் கவின், அவளை முதல்ல கூட்டிட்டு போடா. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சு எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. முட்டாள் மாதிரி பேசிட்டு நிக்கா. ஆமா ஆமா, முட்டாள் மாதிரி தான் தெரியும். பின்ன நீ பேசுறது அப்படிதான் இருக்கு. போய் அங்க இருந்து இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு வச்சுக்கோ. நானே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிடுவேன். ஆஹா, அடட, சொல்லிடுவீங்க. அனு, உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு. இனிமே ஏதாவது வாயை திறந்து பேசணும்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். ஃபங்க்ஷன் முடிகிற வரை பேசாமல் ஒரு இடத்துல போய் உட்காரு, போடி. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இந்த வீரத்தெல்லாம் அங்கே காட்டுங்க, அங்கே காட்டிடாதீங்க. அப்படியே அங்கங்கே அழைக்க வைக்குவாங்களாம். உடனே இவரும் போகலன்னு நிற்பாராம். என்ன பிறவினே தெரியல பச்சை. நானும் ஃபங்க்ஷன் வீடுன்ட்டு பார்க்க, இல்லைனா இவளுக்கு இருக்கு இன்னைக்கு. டேய் கவின், உனக்கும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பின்னையாடா அவ இப்படி நடந்துகிட்டு இருக்கா சரஸ்வதி கிட்ட? என்னம்மா என்கிட்ட வந்து கேட்குறீங்க? சரஸ்வதிக்கும் அவளுக்கும் தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கேன். அதுக்கு தான் 2 பேரும் முட்டிக்கிட்டு நிற்காங்க. ஏய் சரஸ்வதி, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? போய் கீ வாங்கிட்டு வா, நான் போயிட்டு வர்றேன். யாருமே எங்கேயுமே போக வேணாம். நானே போய் என் பையன் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன். யாரும் எனக்கு தேவை கிடையாது. ஏய் சரஸ்வதி, என்ன இது? அவதான் ஒரு முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கா. நீ என்னன்னு பார்த்தா அவ கூட சேர்ந்து கோவப்பட்டுட்டு இருக்க. பின்ன என்ன சித்தி, நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? அண்ணன் தானே போய் எடுத்துட்டு வந்தாப்புல என்ன தப்பு இருக்கு? அதுக்காண்டி புது பணக்காரங்க அப்படி இப்படின்ட்டு எப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க சித்தி. நானும் வந்ததுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி தான் பேசுறாங்க. நான் யாரையும் கட்டாயமாலாம் கூப்பிடல. பிடிச்சவங்க வாங்கன்னு தானே சொல்லிட்டு வந்தேன். அப்படி என் ஃபங்க்ஷனுக்கு அவளுக்கு வர முடியலன்னா பேசாம வீட்டிலே இருக்க வேண்டியனே. எதுக்கு இங்கே வந்து இவ்வளோ காண பேசிட்டு இருக்காங்க? இது ஃபங்க்ஷன் வீடுன்னு நினைச்சாங்களா இல்லை வேற எப்படின்னு நினைச்சாங்களா? என் வீட்டுக்காரர் மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தா என்ன சித்தி நடந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காசு பணம் எல்லாம் நாங்கள் எல்லாமே சம்பாதிச்சது. தேவையில்லாம இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி சொல்ல முடியுமா எங்களை? அவ கிடக்குறா, அவ ஏதாவது பேசுறான்ட்டு நீ பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்கிறிய. தூர விடு, கண்ணை தொட முதல்ல. இப்படியே அழுதுட்டு நிப்ப, உங்க அம்மா பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. கண்ணை தொட. அதுக்கு இல்லை சித்தி, நானும் எவ்வளோதான் பொறுத்துக்கிட்டு இருப்பேன். டேய் கவின், நீ போய் பெரியம்மாட்ட போய் கீ வாங்கிட்டு வா போடா. சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வர்றேன். இவ்வளோ அழவேணான்னு சொல்லுங்க. அவள் ஒரு ஆளுன்ட்டு அவள் பேசுறான்னு இவ வேற அழுதுகிட்டு இருக்கா. இவளை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் வாங்கிட்டு வா போ. ஒரு நிமிஷம், நீ போய் அங்க போய் எடுத்துட்டு வந்ததை அவகிட்ட சொல்லி வைக்காத. அப்புறம் அதுக்கும் தையா தக்கான்னு குனிக்க போறா. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். உள்ளதையே அவகிட்ட சொல்ல மாட்டேன். இதையா சொல்ல போறேன்? இவ்வளோ முதல்ல அழவேணான்னு சொல்லுங்க. பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க. அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. என்ன பொண்ணுன்னே தெரியல. இவ இப்படி இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வராம வீட்லயே இருந்திருக்கலாம்ல. ஒருத்தவங்கள நம்மளுக்கு பிடிக்கலன்னா தூரம் நவண்டு நின்றணும். தேவையில்லாம இங்க வந்துட்டு இவ்வளோ கணக்கு திட்டணும்ட்டு என்ன வந்துடுச்சு? வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் இருக்கு இவளுக்கு.